மோடி அவர்கள் இந்து முஸ்லிம் பாகுபாடு அரசியல் நான் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி செஞ்சா அந்த அந்த வாழ்க்கைக்கு அரசியலுக்கே வந்து தகுதியற்றவனாகி விடுவேன், அதை கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். இல்லை, அவருடைய தகுதியே இதனால் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா அவர் பிரதமர் பதவிக்கே வந்திருக்கக்கூடாது. ஏனென்றால் அவங்களுடைய ஜீனே ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த ஜீனே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்து முஸ்லீம் பிளவில் தான் அந்த கட்சியும் அந்த ஆர்எஸ்எஸும் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் இப்போ இல்லை, எப்பொழுதெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போல்லாம் இந்த பிளவை தான் பேசியிருக்காரு. நீங்கள் நேற்றைக்கு பேசுனதை எடுத்து தலைப்பாக வச்சுருக்கீங்க. அடுத்த நாள் ஒரு மறுபடியும் மும்பையில் போய் இப்போ காங்கிரஸ் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 15% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்காக முயற்சி செய்தாங்க, நான் கடுமையாக எதிர்த்தேன்னு சொல்கிறார். எங்கு எதிர்த்தார், எந்த டேட்டா இருக்குது, எதுவுமே டேட்டா இல்லாமல் அவர் சொல்கிறார். அதாவது இது மாதிரி நடந்ததா? ஏனென்றால் அதற்கு முன்புதான் 2004 2014 வரை காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போது இதுக்காக திட்டமிடப்பட்டது. அப்ப நான் குஜராத் முதலமைச்சராக இருந்தேன், பாஜக எதிர்த்தது, அதனால அதை அவங்க கைவிட்டுட்டாங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதை செயல்படுத்த முனைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நீங்களாவது ஏதாவது நீங்க மீடியால இருக்கீங்க, நானும் அரசியல்ல இருக்கேன், மீடியால வாதம் பண்றேன், எங்கேயாவது இது மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு, எங்கேயாவது சர்க்குலேட் பண்ணாங்க, இல்ல பாராளுமன்றத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இல்ல இவரே எதிர்ப்பு தெரிவிச்சு ஏதாவது நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கா காட்டுங்க. எதுவுமே இல்லை. இவர் பேசுகிறாரு. அதாவது எந்த விதமான புள்ளி விவரம் எதுவும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக இப்போல்லாம் நீங்கள் நேற்றைக்கு பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அதை மறுத்து இன்னைக்கு நீங்கள் பேச முடியாது. இல்லை, இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சே நான் வேந்த டிவியில் பேசுனது இருக்கும், இன்னும் 25 வருஷம் ஆனாலும் அதை நீங்கள் டெலீட் பண்ண முடியாது, அது இருக்கும். யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அன்னைக்கு பேசுனீங்களே நீங்களே திரும்பி கேட்பீங்க. அதனால் இந்த முன்பு மாதிரி எல்லாம் இப்பொழுது இல்லை. இவர் அது மாதிரி நினைத்து கொண்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் வெளியில் நடக்கிறதே தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2002 கலவரம், குஜராத் கலவரம் நடக்குது. அதில் இஸ்லாமியர்களை ஒரு முகாமில், பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் முகாமில் தங்க வச்சுருக்காங்க. இன்னும் முகாம்களை அதிகரிக்க வேண்டும் அவர்களுக்கு. ஏன்னா முகாமில் நெருக்கடி இருக்குது, நிறையா முகாம்களை அதிகரித்து அவர்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி தரணும்னு ஒரு கோரிக்கை வந்தப்போ அதை என்ன சொன்னார்னா, இதே பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு பிள்ளை பெருக்கும் தொழிற்சாலைக்கு நான் செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினார். அது வந்து ஒரு பிள்ளை பெருக்கும் தொழிற்சாலையை அதை ஒன்று சொன்னார். அது மாதிரி பிள்ளைகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்கு நான் உதவிட வேண்டுமா, அதை மேம்படுத்த வேண்டுமான்னு ஒரு கேள்வி எழுப்பினார். இதே மோடி அவர்கள் தான். இது மாதிரி இப்போ பேசும்போது அந்த கலவரம் 2002 நடந்தது இல்லையா, அந்த கலவரத்திற்கு பிறகு வந்து என்ன நிறைய விமர்சிச்சாங்க. ஆனா வந்து நான் முஸ்லீம் நண்பர்கள் எனக்கு நிறைய இருக்கிறாங்க, அப்போ எங்களுக்கு வந்து ரம்ஜானுக்கு அப்படின்னு சொன்னா எங்க வீட்டுல சமைக்க மாட்டோம், முஸ்லீம் நண்பர்கள் கிட்ட இருந்து தான் வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. இல்லை, இது அந்தந்த நேரத்தில் ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக செய்வதாகத்தான் தெரியுது. நீங்கள் அவர் பேசின வரிசையாக எடுத்துக்கிட்டே பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆதரவாக வேண்டாம், எதிர்ப்பாக வன்முறையை தூண்டுற மாதிரி நீங்கள் பேசாமலாவது இருக்கலாம்ல. அவர் தேர்தல் பிரச்சாரத்திலேயே என்ன சொன்னார், இந்த வார்த்தை ஒன்று, இன்னொன்று தேர்தல் பிரச்சாரத்துல ஆமாங்க, பிரிவினையை தூண்டா வன்முறையை தான். அவர் என்ன சொல்றாருன்னா, மத ரீதியில மக்களை பிளவுபடுத்துறாங்க. நான் வந்து நீங்க சொன்னீங்க அந்த மாறி இப்ப பேசுறாரு அப்படின்னு, ஆனா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து பாகுபாடு காட்டுற அரசியல் செய்ய மாட்டேன், எல்லாரும் மக்கள் தான், அவங்க எல்லாரும் இந்தியர்கள் தான், மத ரீதியில நான் பாகுபாடு காட்ட மாட்டேன். அதே சமயம் இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், இந்த வாக்கு வங்கிக்காக செய்யறாங்க இல்லையா, அந்த காங்கிரஸ் கட்சியுடைய முகத்திரையை நான் வந்து அம்பலப்படுத்துவேன், அதான் நான் செய்ய வேண்டிய கட்டாயத்துல தான் இதை பேச வேண்டியதா இருக்குங்கிறதையும் அதை சொல்றாரு. முதல்ல நீங்க ஒன்று அரசியல் சட்டம் அவருக்கு தெரியாம இருக்கணும், இல்ல அதான் அரசியல் சட்டத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு அவர் நினைக்கணும். ஏன்னா 15% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம்னு சொல்றாரு. அரசியல் சட்டத்தில் மத ரீதியாக இடஒதுக்கீடு கிடையாது என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்னொன்று, அதே மாதிரி நீங்கள் தேர்தல் அறிக்கையில், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் குறிப்பிட்டார்கள் சொன்னார். நீங்கள் இன்னொன்று நான் குறிப்பிட்டிருந்தோம், இப்போ கடந்த குஜராத் தேர்தலில் என்ன பிரச்சாரம் பண்ணார்னா, இங்கு ஒரு பிரிவினர் உருவாகி வருகிறார்கள், நாம் ஐவர் நமக்கு 25 நபர் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். என்னென்னா, இஸ்லாமியர்களுக்கு 5 மனைவிகள், 5 மனைவிகளுக்கு 5 குழந்தைகள் இருப்பார்கள்னு சொல்கிறார். அப்படி என்று ஒரு பிரிவினர் உருவாகிறார். எப்படி பிரிவினையை எப்படி சொல்றாரு பாருங்கன்ற. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் பதவி வகிக்கிறவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளான்னு நீங்க புரிஞ்சு பார்க்கணும். அதே மாதிரி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லாத ஒன்றை
நீங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட 48 பக்கம் தான் கொடுத்துருக்கோம். 48 பக்க தேர்தல் அறிக்கையில ஒரு இடத்துல கூட முஸ்லீம் என்ற வார்த்தையே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் உங்களிடம் இருந்து 2 எருவு மாடு வைத்திருந்தால் ஒன்றை பிடுங்கி இஸ்லாமியரிடம் கொடுத்து விடுவார்கள், உங்களிடம் 2 வீடு இருந்தால் ஒன்றை பறித்து கொடுத்து விடுவார்கள், இவர்கள் அவர்களுக்காக செய்து விடுவார்கள். இவர் அதையே தான் திருப்பி திருப்பி மன்மோகன் சிங் பேச்சையும் அவர் எடுத்து இல்ல மன்மோகன் பேசியதும் திருத்தி சொல்லப்பட்டது. சரி, மன்மோகன் சிங் பேசுனது அதையும் சுட்டி காட்டுறாரு. நம்ம பேசலாம் ராமமூர்த்தி அவர்களிடம்.